சேர்மன் ஆகலாமா, எம்எல்ஏ ஆகலாமா, அங்கதான் ஒருக்க ஓடி போய் முட்டிதான் மோதி பார்க்கலாமாங்க இருக்கு. எல்லா கன்றாவையும் அனுபவிச்சாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு, சம்பாரிச்சாச்சு, வேணுங்கிற சொத்தை 500 ஏக்கர் வாங்கி போட்டாச்சு. இவங்களுக்கு எல்லாம் என்ன இல்ல, நாயோட மோசமா ஓடிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம தலைமை அடுத்து வரப்போற இடைத்தேர்தலில் சொல்லிக்கிட்டாரு. நேற்றுக்கு எடப்பாடியில இந்த சேலத்துல நன்றி அறிவிப்பு சொல்றப்போ 5 தொகுதியிலையும் அதிமுக வேட்பாளர் நிப்பாங்க அப்படின்னு. யாரை நிறுத்துறாங்களோ, இங்க இருக்கல யாரோ ஒருத்தர் கூட இருக்கலாம், இங்க வராத யாரோ ஒருத்தர் கூட இருக்கலாம், தலைமை யாரை அறிவிக்கிறாங்களோ அந்த அறிவிக்கிற வேட்பாளரை எனக்கே கிடைக்கலனாலும் நாளைக்கு யாரு கொடுத்தாலும் நானும் இதே மாதிரி பாடுவிடுவேன். இப்ப எப்படி இரவு பகல் பார்க்காம நம்ம உழைப்ப கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம பாடுவிட்டு நம்ம வெற்றி பெற வைப்போம். யாரும் ஆசிலேஷன்ல நான் சொல்றது திரும்ப திரும்ப அதுதான். நான் அவர்கிட்ட 10 ஆண்டு காலம் க்ளோஸா பழகி இருக்கிறேன், அவரை பத்தி தெரியும். யாருமே நீங்க அடிபணிச்சிடாதீங்க, ஆசை வார்த்தை காமிப்பாங்க, யாருமே அடிபணிச்சிடக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு நீங்க கடுமையா பாடுபட்ட உங்க எல்லாத்துக்கும் நான் திரும்ப ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மாவட்ட கழக செயலாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கொண்டு பெரிய நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பவானி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KC கருப்பண்ணன் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். மூங்கில்பாளையம் ஊராட்சியை சேர்ந்த ஊராட்சிகளில் நடைபெறுகின்ற நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சி முன்னாடி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அறிஞர் விஜயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவைத்தலைவர் பொன்னுத்துறை அவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நல்ல முறை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற இளைஞர்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்பியுடைய வேட்பாளர் அறிஞர் அருணாச்சலம் அவர்களே, அதேபோல EMR மூர்த்தி அவர்களே, பொருளாளர் மணி அவர்களே, அண்ணன் சோமனன் அவர்களே, அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எக்ஸ் தலைவர் எக்ஸ் கவுன்சிலர் அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, திபாகர் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கிழக்கிழக்குத்துறை செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன் அவர்களே, திவாகர் அவர்களே, சென்னியப்பன் அவர்களே, முத்துசாமி அவர்களே, பிரகாஷ் அவர்களே, கவின்குமார் அவர்களே, கார்த்தி அவர்களே, சிங்காரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய முன்னோடி உறுப்பினர்கள் அண்ணன் சடையப்பன் அவர்களே, ராஜேங்கர் சின்னசாமி அவர்களே, அண்ணன் மளிகை சின்னசாமி அவர்களே, முன்னாள் ஊராட்சி செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் சந்திரசேகர் அவர்களே சொல்லிட்டோம், சோழாநகர் இளங்கோ அவர்களே, நாகராஜ் அவர்களே, தங்கவேல் அவர்களே, கிருஷ்ணம்பாளையம் மணியாரர் சின்னசாமி அண்ணன் அவர்களே, மூங்கில்பாளையத்தை சேர்ந்த அண்ணன் சேகர் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, தங்கவேல் அவர்களே, மாணிக்கம் அவர்களே, மணி அவர்களே, முத்து அவர்களே, அதே போல இளைஞர் இளமர்கள் பாசறையை சேர்ந்த ரோகிராஜ் அவர்களே, நௌபிக் அவர்களே, நௌசந்த் அவர்களே, அசோக் அவர்களே, தமிழ்மணி அவர்களே, தனராஜ் அவர்களே, தினேஷ் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, பாரதி அவர்களே, சபரி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வேலுமணி அவர்களே, ரமேஷ் அவர்களே, ராசு அவர்களே, அதே போல சிங்கப்பள்ளி துறை அவர்களே, IT முண்டீஸ்வரர் ராசப்பன் அவர்களே, உங்கூர் மாப்பிள்ளை டாக்டர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்தினுடைய பொறுப்பாளர்களே, சார்பணியை சேர்ந்த பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நடைபெற்ற தேர்தலிலே நீங்கள்லாம் இரவு பகல் பாராமலும் சாப்பாடு இருக்கிற இல்லையோ அந்த கட்சி இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் உழைத்து வெற்றி பெற செய்து இன்றைக்கு மன தைரியத்தோடு ஒரு தெம்போடு கொண்டிருக்கிறோம். நம்ம அந்த மாதிரி ஒரு தெம்போடு இருக்கின்ற ஒரு அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நீங்கள் உழைத்த உழைப்புக்கு என்னுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இன்றைக்கு நம்ம இயக்கம் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்ம இன்றைக்கும் இந்த இயக்கத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் சொன்ன மாதிரி, பொண்ணுத்தரையான சொன்ன மாதிரி, நம்முடைய அருணாச்சலம் அவர்கள் சொன்ன மாதிரி, இன்றைக்கு எவ்வளவு பேர் நடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, அதை நமக்கு நம்பிடுறோம், நடிக்கிறத நம்பிக்கிறோம். வந்தால் பார்த்தா கூணி குறுகிறது, நீங்கள் எல்லாம் அண்ணா தம்பி எல்லாத்தையும் கட்டி தழுவுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க. அது உங்கள் ஜெயக்குமாருக்கு அது பொருந்து. ஏன்னா முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்லக்கூட மனசு வருது, வாயில் வார்த்தை வரமாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான செயல் இருந்தாலும் செஞ்சது. ஒரு அயோக்கியம் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். ஒரு நல்ல
பண்புள்ள ஒரு மனிதன் அந்த வேலையை செய்ய மாட்டான். கட்சியில் ஜெயக்குமார்னு யாருக்கு தெரியும் நினைச்சு பாருங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்து கட்சியில் நீ எப்படி இருந்த, நீ எப்படி வந்த, எப்படி கட்சியில் சேர்ந்து இன்னைக்கு நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்கன்னு நினச்சி தெரியும். உங்களுக்கு ரிசார்ட் 25 கோடிக்கு எப்படி வந்தது, அதே மாதிரி எவ்வளோ இடத்துல இடம் இருக்குது, எவ்வளோ பேர்ட்டு கடன் வாங்கி ஏமாற்றி இருக்கிறேன், இன்னும் ஏமாற்றிட்டு தான் இருக்கிறேன். ஒருத்தர் கூட வட்டி கொடுக்கல இது வரைக்கும். 5 ஆண்டு காலம் வாங்கல கடனுக்கு எதுக்குன்னு வட்டி கிடையாதுன்னு, வட்டியும் கிடையாது, அதுக்குண்டான முதலீடும் கிடையாது. ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு பதவி இருந்ததுனால தான் இன்னைக்கு யாரும் உன்னிட்ட வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு பயந்துட்டு சரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2-3 நாளும் வரிசையை வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை அது தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் ஒன்றுமே இல்லை, 3 கோடி 2 கோடி 1 கோடி ஒரு கையெழுத்து கூட இல்லை, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இன்னைக்கு வீட்டுக்கு உள்ள இருந்துட்டு இல்லைன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி. ஆனால் அது தெரியும் எனக்கு. போன தடவை சட்டமன்ற உறுப்பினர் ஆனோன்னு 6 மாசத்துக்கு தெரிஞ்சுட்டேன். இருந்தாலும் ஒரு பெரிய வியாபாரி, இருந்தாலும் எப்போ வேணாலும் எவனையும் காலை வாரத்துக்கு தயங்க மாட்டான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால் அப்படி தான் அது தெரியும். உங்களுக்கு எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்களே தெரியும். நான் வரும்போது அந்தாலும் வரமாட்டேன், அப்படி செங்கோட்டை வந்தால் கூட போவோம். அப்படி நான் வரும்போது சரி வரேன்னு சொல்ல அப்படி வரமாட்டோம்ல. நான் சரி ஏதாவது கல்யாண காட்சினா அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஒண்டி செயலாளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். சீட்டு கிடைக்கிறதுக்கு சீட்டை கொடுக்கூடான்னு நம்ம ரொம்ப போராடி பார்த்தேன். சரி அது ஒரு கடைசி நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் அது கொடுக்க வேண்டியதாக போச்சு. அவங்களும் சரின்னு சொல்லி அப்போ நாமளும் சரி பரவாயில்லன்னு விட வேண்டியதாக போச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏதாவது சிக்கல்லாம் வச்சு இருந்தாலும் கூட இருக்க மாட்டானுங்க, எனக்கு நல்லா தெரியும், அவ்வளோ அயோக்கியத்தனமான ஆளுகள் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு இது நடந்துருச்சு. இப்போ அதான் சொல்கிறார், அவரே யோசிக்கிறார், நீங்கள் சொன்னது நடந்துருச்சு, இல்லை சரி என்ன பண்ணுறது, காலகாலத்தில் கட்டாயம் நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு என்ன நடந்ததுனாங்க, இந்த மாதிரி எம்எல்ஏ கூட்டம் நடக்குது. எம்எல்ஏ கூட்டம் நடக்கும்போது எல்லாரும் சரி ஒவ்வொருத்தர் ஒரு 2-3 பேர் நம்ம முடிச்சவங்கலாம் பேசுகிறவர் நம்முடைய பொதுச் செயலாளர் பேசும்போது என்னன்னு சொன்னார்னா, இந்த மாதிரி